1000 சப்ஸ்கிரைபர் கனவா அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோங்க. நிறைய பேர் பார்ட் 2 கேட்டிருக்காங்க. பார்ட் 2 வீடியோ தான் இது. நீங்கள் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ வந்து கனவை எப்படி நினைவாக்கலாங்கிறது பார்க்கலாம். என்னடா 1000 சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டு நீ இவ்வளோதான் பேசுகிறீங்கிறதுல இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேட் பண்ணால் எனக்கு அது போதுங்க. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் கொஞ்சமாக இப்போ தான் வளர்கிறேன். எனக்கு இது மாதிரி எத்தனையோ பேர் என்னை மாதிரி யூடியூப் சேனல் வேணான்னு யோசிக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன மோட்டிவேட் பண்ணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவுங்க. நம்ம ஒரு வீடியோ பண்ணிட்டோம். அப்போ பண்ண உடனே நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியே அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது ரொம்ப தவறான செயல். அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு வாட்ச் அவரோ இல்லை கவுண்டோ எதுவுமே ஆட் ஆகாதுங்க. அதனால வந்துட்டு நீங்கள் ஓப்பனே பண்ணாதீங்க. ஒரு வீடியோவில் கூட மாற்றம் ஏற்படுங்க. அந்த ஒரு வீடியோவுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோ போடணும். கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ கிளிக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு க்ரோத் ஆகிடுங்க. அதற்காக வந்து நம்ம வீடியோ கண்டினியூவாக போடணும். நம்ம வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நாங்களே இன்னும் டைம் ஃபிக்ஸ் பண்ணல. இனிமேல் தான் டைம் ஏதோ ஒரு டைம் மக்கள்கிட்டயே கேட்டுட்டு அவங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டாக இருக்குது இல்லை நமக்கு வந்துட்டு எந்த டைமில் வந்து மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ போடணுங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த யூடியூப் சேனலாக இந்த டைமில் வந்து ஒரு வீடியோ வரும், இந்த ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் உருவாகும். இந்த 1000 சொந்தங்கள் வீடியோவே நான் 2 நாளாக போடணும்னு முயற்சி பண்ணினேன். ஆனால் வந்து போட முடியல. ஆனால் இருந்தாலும் இன்னொரு வீடியோ போட்டு இன்னைக்கு இந்த வீடியோ கொடுக்க முடியல அப்படிங்கிறத ஒரு பதிவு பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் கரெக்டான செயல்னு வைங்களேன். நம்ம நாளைக்கு இந்த வீடியோ கொடுக்குறோன்னு சொல்கிறோம், ஆனால் கொடுக்க முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு கன்வீனியன்ட் டேப்லையாவது இன்னைக்கு இந்த வீடியோ வராது, இல்லை இது கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது நம்ம சொல்லி மக்களுக்கு வந்து புரிய வச்சிடணுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் அவங்கள வந்து நம்ம வேல்யூ பண்ணணுங்க. நான் என்னுடைய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 வீடியோ போடுறப்போ 124 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. 124 சப்ஸ்கிரைபர் இருக்கிறப்பவுமே நம்ம அவங்களுக்கு வேல்யூ பண்ணோம். அது மாதிரி தான் ஒரு சப்ஸ்கிரைபர், ஏன்னா நான் சொந்தங்கள் தான் சொல்கிறேன், ஸோ சாரி, 124 சொந்தங்கள் இருந்தாங்க. அந்த சொந்தங்களுக்கும் நம்ம வேல்யூ பண்ணுறோம். அதனால தான் ஒரு ஆஃபர் போடுறோம், எங்களோட தயாரிப்பில் ஒரு ஆஃபர் போடுறோம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் சொந்தங்களுக்காக தனியாக ஒரு ஆஃபர் போட்டுருந்தோம். 124 சப்ஸ்கிரைபர் இருக்கிறப்பவே. அப்போ கூட நீங்கள் வீடியோ பார்க்கலாம், பழைய வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது மாதிரி தான் நம்ம வந்துட்டு பொருளாக கொடுக்குறோம். இல்லை வந்துட்டு எனக்கு பொருளோட மதிப்பை விட நாம் அவங்களுக்கு கொடுக்குறோங்கிற அந்த எண்ணம் தான் பெருசுன்னு வைங்களேன். நீங்கள் 10 ரூபாயில் ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தாலும் அது வந்து நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு தான் பெருசு. அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி எடுங்க. அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணுங்க. ப்ரீமியர் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் வாரத்துக்கு ஒரு கால் 2 தடவை வந்துட்டு நீங்கள் ப்ரீமியர் யூஸ் பண்ணுங்க. அப்படி ப்ரீமியர் யூஸ் பண்ணுறப்போ நிறைய பேர் வந்து எங்கேஜ் ஆவாங்க, லைவ் சேட் வரும். அப்போ வந்துட்டு நீங்கள் நிறைய பேர்த்த எங்கேஜ் பண்ண முடியும். அவங்க என்ன மாதிரி வீடியோஸ், என்ன மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறாங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். நாங்கள் முன்னாடி வச்ச தம்ப்நெயிலுக்கும் இப்போ வைக்கிற தம்ப்நெயிலுக்கும் நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கலாம். நம்ம பிக்சல் ஆப்பில் தான் பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக நம்மளையே நாமளே அப்கிரேட் பண்ணிக்கிறோங்க. யூடியூப் சேனலை பொறுத்தளவுக்கு சம்பாதிக்கணுங்கிறது மோட்டிவாக வச்சுக்காதீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு வேலைக்கு போகலாம். அதை வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு யூடியூப் சேனல் வந்து செகண்டரியாக வைங்க. எப்போ வந்து உங்கள் யூடியூப் சேனல் நல்ல ஒரு க்ரோத் கிடைக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை முழு நேரமாக எடுத்து பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் ஒரு பார்ட் டைமாக வந்துட்டு யூடியூப் சேனலை ரன் பண்ணுங்க. கண்டிப்பாக வீடியோ கிளிக் ஆகி ஒரு வீடியோ கிளிக் ஆச்சுன்னா கூட போதும். பெரிய பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்கிறீங்க கூட சொல்கிறது, தொடர்ந்து யூடியூப் சேனலில் வீடியோ போடுங்க, நல்ல நல்ல கண்டென்ட் கொடுங்க. அடுத்தவங்களை பார்த்து நம்ம காப்பி அடிக்கக்கூடாது. ஓனாக நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். காப்பிரைட் இஷ்யூ வராமல் பார்த்துக்கணும். இது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய டெக் சேனல் பாருங்கள். எல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ நம்மளே நாமளே அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு காப்பிரைட் இல்லாத சாங்ஸ் போடுறதா இருக்கட்டும், இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம 1 by 1 பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, இல்லை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க வளரும் சேனல் அப்படின்னா நீங்கள் நிறைய விதமான கண்டென்ட் உள்ளுக்குள்ளே கொடுங்க. வேறு வீடியோ வந்து போட்டு பாருங்கள். எந்த வீடியோவுக்கு வந்து அதிக வியூஸ் வருது, மக்கள் வந்துட்டு எந்த வீடியோவுக்கு இன்ட்ராக்ட் ஆகிறாங்கிறது பாருங்கள். அது மூலமாக வந்துட்டு ஈஸியாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் அவரும் எளிதாக வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு ஷார்ட்ஸ் நிறையா போடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நாம மாறி ஆகணும். நான் இன்னும் பழசாக வந்துட்டு இன்னும் 10 நிமிஷம் வீடியோ தான் போடுவேன்னு நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் சேனலில் நம்ம டெவலப்பே ஆக முடியாதுங்க. அதனால வந்து ஷார்ட்ஸ் நிறையா போடுங்க. ஷார்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா அந்த செகண்ட்ஸ் ஒரு 30 செகண்ட், நீங்கள் 10 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் வீடியோ கூட போடலாம்.
அப்படிங்கிறப்போ மக்கள் இப்போ நாமளே ஒரு ஃபோன் எடுக்கிறோம் அப்படின்னா அதிகமாக நம்ம ஷார்ட்ஸ் பார்த்து பழகிட்டோம். நம்ம ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிட்டு இருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோ கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் பெரிய வீடியோவில் நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை நீங்கள் 1 நிமிஷம் ஷார்ட்ஸில் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு வீடியோ போட்டு பழகுங்க, சின்ன வீடியோவா. அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு முக்கால்வாசி வீடியோவாவது பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாட்ச் வரும் கிடைக்கும். நிறைய கண்டென்ட் வித்தியாசமாக கொடுத்து பாருங்க. அது மாதிரி தான் நிகழ்மகிழ் யூடியூப் சேனலில் நாங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இயற்கையை சார்ந்து மூலிகை சார்ந்து பேசணுங்க. இப்போ ரெண்டாவதாக வந்துட்டு நம்ம இயற்கை உணவை பற்றி, சமைக்கிற உணவை பற்றி பதிவிடுறோம். அடுத்தது வந்துட்டு சமைக்காத உணவை பற்றியும் பதிவிடுறோம். இப்போ வந்துட்டு அடுத்த தொழில் முனைவோர்கள், என்னை மாதிரி எத்தனையோ தொழில் முனைவோர்கள் கிராமப்புறங்களில் கூட இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம உலகம் அறிய செய்யறதுக்காக தொழில் முனைவோர் ப்ராடக்டை நாங்கள் வாங்கி ரிவ்யூ பண்ணுறோங்க. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ள கொண்டாந்துட்டு இருக்கிறோம். மக்கள் எந்த விஷயத்தை அதிகமாக விரும்புகிறாங்களோ அதை நாங்கள் தொடர்ந்து வீடியோவை பதிவிட போகிறோம். யூடியூப்பை பொறுத்தளவுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்ம வந்து தன்னம்பிக்கை கண்டிப்பாக வளர்த்திக்கணும். தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் வேணான்னு நம்ம ஒதுங்கி போயிடுவோம். தன்னம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபரை வச்சு கூட நீங்கள் 1 லட்சம் சப்ஸ்கிரைபராக மாற முடியும். ஒரே வீடியோவில் கூட மாற்றம் வரும். ஒரு வீடியோ கிளிக் ஆனாலும் நீங்கள் எதிர்பார்க்காத வளர்ச்சி உங்கள் யூடியூப் சேனல் கொடுக்கும். அதற்கு வந்து நம்ம அந்த மாற்றத்துக்காக காத்திருப்போம். நிகழ்மகிழுக்கும் இன்னும் அந்த மாற்றம் வரல. வரும்போது கண்டிப்பாக அந்த எந்த வீடியோங்கிறத கூட நான் பதிவிடுறேன். அந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சின்ன வீடியோ பதிவு தான், அது நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னா திடீர்னு வந்துட்டு கூட அது ட்ரெண்ட் ஆகிடும். அதனால வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வரல, வாட்ச் அவர் வரல அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம். நீங்கள் அதை விட்டுருங்க. தொடர்ந்து உங்களுடைய கண்டென்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றம் வருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க காசு கொடு உனக்கு சப்ஸ்கிரைபர் தரேன்னு. கண்டிப்பாக அந்த விஷயத்தில் போகாதீங்க. அந்த பேர் சப்னு சொல்லுவாங்க. அது யூடியூப் வந்துட்டு நம்மளை விட இன்டெலிஜென்ட்டு. கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி ஒன்றா வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எலிமினேட் பண்ணுவாங்க. நாளடைவில் திடீர்னு கம்யூனிட்டி கைட்லைன் இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இல்லை யூடியூப் சேனலே டெலீட் ஆகிடும். அந்த விஷயத்தில் நம்ம என்ட்ராக வேணாம். தொடர்ந்து வீடியோ பதிவு கொடுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்துருந்து அப்படின்னா, நீங்கள் இது மாதிரி சீரீஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நான் படிப்படியாக யூடியூப் சேனலில் என்ன விஷயத்தை கற்றுக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக கூட பதிவிடுறேன். என் மூலமாக ஒரு 4 பேர் யூடியூப் சேனலில் டெவலப் ஆனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் நான் எதிர்பார்க்குறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் கூட ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்குறோம், ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுருப்போம், அதை கூட நம்ம ஷேர் பண்ணலாம். இல்லை நாம் ஒரு வீடியோ எடுத்துருக்கிறோம், இன்றைக்கி அதை அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை நீங்கள் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணலாம். அந்த குரூப்பில் இருக்கிற மக்கள் வந்துட்டு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். நான் யாரையும் வந்து கட்டாயப்படுத்துறதில்லை. நீங்கள் அதில் இணையணும்னா கூட சொல்லுங்கள், கமெண்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக அதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். நீங்கள் கற்றுக்கிற விஷயம், நான் கற்றுக்கிற விஷயம், இது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை டெவலப் பண்ணிக்கலாங்க. இதுக்கு பேர் ஆர்கானிக் க்ரோத். ஸோ நம்ம ஒரு டீமாக சேர்ந்து சப் பண்ணல, நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளை எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறோம், ஒரு நல்ல யூடியூப் சேனலாக ஒரு யூடியூபராக வளர்கிறதுக்காக இந்த ஒரு ஐடியாங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அந்த பெல் பட்டன் இருக்குல்ல, அதை அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு தேடி